நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிணத்துல ஒரு தவளை ஏறிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் ஹைட் வரைக்கும் மேலே போயிட்டு இந்த ஹைட்லேருந்து திருப்பி கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அது விழாமல் அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம பண்ணுறதே. அந்த சமயம் நமக்கு ஒரு கஷ்டங்கிற சமயத்தில் இதெல்லாம் நமக்கு உதவும். இந்த பிஎஃப், ஆர்டி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சியில் இதுலேருந்து லோன் கூட நம்ம எடுக்கலாம். இதில் லோன் எடுக்கும்போது நம்ம வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும் திருப்பி இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, ஸோ ரொம்ப ஹைட் வரைக்கும் நம்ம ஏறிட்டோம் வாழ்க்கையில். ஆனால் பிஸ்னஸ் இதில் நம்ம ஏதோ ஒரு சரிவடைஞ்சு கீழே வந்துட்டோம்னா திருப்பி மேலே ஏறது கஷ்டம். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்கிறோம். இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிற பாதை. ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட்டைன் பண்ணவே முடியும். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன தான் ஒரு லோனோ இதோ எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து மந்த்லி இன்கம் பீப்புளுக்கு. ஓகே, மந்த்லி இன்கம் பீப்புள் வந்து ஒரு ஹோம் லோனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு திடீர்னு மாட்டிட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடுது, ஹெல்த் இஷ்யூஸு அதுன்னு செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கையில் அமௌண்ட் இல்லாமல் மாட்டிக்கிடுவீங்க பிரச்சனையில். ஓகே, ஸோ அப்புறம் வேறு யார்ட்டாவது போய் அதிக வட்டிக்கான கடனுக்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லைஃபு ஸ்டேபிளாக ஒரே மாதிரி போகிறதுக்கான விஷயந்தான் இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே, ஸோ இதை நீங்கள் இதை ஸ்டெடியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம் லோன் எடுங்க. நிறைய மந்த்லி ஏர்னிங் பீப்புள் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க. ஸோ ஹோம் லோன் எடுக்கிற முன்னாடி மந்த்லி இன்கம் பீப்புளுக்கு ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக பண்ண வேண்டியது இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்கணும். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்மளால் இந்த லோனை வந்து கட்ட முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம் லோன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.